இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே மீண்டுமாய் இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து சில மணி நேரம் ஆண்டவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் அவருடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்கவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். கடந்த உயிர்த்தெழுதல் நல்ல நாளிலே நாம் தேவனை ஆராதித்தோம், நல்ல வார்த்தையை நாம் கேட்டோம். அந்த உயிர்த்தெழுதல் நாளிலே இறுதியாக தேவன் நம்முடைய இருதயத்தில் வைத்த ஒரு கேள்வி, நான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை என்னிடத்தில் கண்டுபிடித்திருக்கிறேனா என்கிற ஒரு கேள்வியோடு நாம் அந்த செய்தியை நாம் முடித்தோம். ஆகவே நாம் கிறிஸ்துவை கண்டுபிடிப்பதற்கு நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குமே, ஆனால் அந்த கண்டுபிடித்தல் என்பது தேவனோடு நாம் எந்த அளவுக்கு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை வைத்து தான் நாம் கிறிஸ்துவை ஆழமாக கண்டுபிடிக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய பிள்ளைகள் யாவரும் தினந்தோறும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், தேவனை தேடுகிறீர்கள், ஜெபத்தில் தரித்திருக்கிறீர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே ஆமென். தொடர்ந்து நாம் இன்றைக்கும் சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ண இருக்கிறோம். மீண்டும் ஊழியர் என்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் நம்ம எல்லாருக்கும் ஆலோசனையாக சொல்லிக் கொள்கிறேன். வீட்டில் தினந்தோறும் குடும்பமாய் அமர்ந்து நம்ம ஊழியர்களுக்காக, சபைக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்க மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம எந்த ஒரு தேவையற்ற காரியங்களுக்கு தயவு செய்து இடம் கொடுக்க வேண்டாம். அதே போல் யூடியூப்பில் நல்ல ஒரு ஆவியில் பலன் அடைவதற்குரியதான செய்திகளை மாத்திரம் யூடியூப்பில் நீங்கள் கேட்கும்படி அன்போடு தயவாக கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவையற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இது தேவன் நாம் கொடுத்திருக்கிற மிகுந்த நல்ல ஒரு தருணம். இந்த நேரத்தில் நாம் ஆவியில் இன்னும் பலன் கொண்டவர்களாக இருந்து அநேகரை நீதிக்குள் ஆக்கும்படி தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. ஆகவே இதை மனதில் வைத்து நேரத்தை வீணடிக்காதபடி ஜெபத்தில் அதிகமாய் தரித்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளுக்காக எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் அனுமதித்துதான் இந்த காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்கள் ஒரு சில பாடல்களை பாடி உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு மன ஆவியை தேவன் தந்து உண்மையாய், உத்தமமாய், நீதியாய் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கவும் தொடர்ந்து உம்முடைய மகிமின் பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மீறுகிற எல்லா காரியத்தையும் நீரே எடுத்துக்கொள்ளும். விசுவாசிக்கிற அந்த மகனை உம்முடைய மகிமினால் நிரப்பி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பாஸ்டம்மா மகளுக்காக அடியேனுக்கு ஜெபிக்கிறேன். எங்களோடு இணைந்து ஆண்டவரின் ஜெபத்தில் தரித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவ பலன் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஸ்துதி கன மகிமை எல்லாம் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே என்ற பாடலை எங்களோடு சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, அதனால் நான் சுத்தமானேனே.
உன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே. உன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்கள் எண்ணி கண்ணீரும் துருத்தில். அலைச்சல்கள் எண்ணி கண்ணீரும் துருத்தில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. இல்லாமல் நான் யாரை நான் நேசிப்பேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. Hallelujah. சோதரம் 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 சோதரம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களை பராமரித்து வருகிறீரே. நன்றி 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 அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடைக்கப்பட்ட ஆண்டவரே, கதவுகள் நடுவிலும் கர்த்தர் எங்களுக்காக ஒருவர் இருக்கிறீர் ஆண்டவரே. சோதரம் 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 துதிக்கிறோம். இது கிருபை மாறாதது. தேங்க்யூ. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தினீரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தினீரே. நான் உம்மை நேசிக்கிறேன். என் ஜீவனை பார்க்கிலும் சொல்லுமே. நான் உம்மை நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி
ஜீவனை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான். உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான். உம்மை மனதுடன். வெறும் கிருபை நினைக்கும் பொழுது சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. இந்த நிலைமையில் இயேசுவை நான் நேசிக்கிறேன் உண்மையா சொல்லுவேன். நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை. பார்க்கிலும் உண்மையா சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான். உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான். உம்மை மனதுடன். Hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord. கொஞ்ச நேரம் praise the Lord சொல்லுவோமே. ஆண்டவரே ஆமென் உயர்த்தி ஹalleluya. சோதரம் சோதரம் சோதரம். 7 வழிகளும் அடைக்கப்பட்டாலும் தேவன் எனக்காக 8வது வழி திறக்க வல்லவராயிருக்கிறார். ஓ ராபால ஷகரபாமே. சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே சமூகத்தில் காத்திருக்கிற ஆமென் அவரோடு நேரம் செலவிடுகிற ஒருவரையும் தேவன் வெட்கப்படுத்துகிற தேவனே அல்ல. ஹalleluya. சோதரம் சோதரம் சோதரம். ஆமென். எத்தனை பேர் உண்மையா ஆண்டவரை உயர்த்த விரும்புறீங்க? ஹalleluya. ஆண்டவரே ரட்சணிய கண்மலையே ஹalleluya. உமது நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உமது கரம் எங்களோடு கூட தங்கி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சோதரம் சோதரம் சோதரம். அந்த பலனை பெற்றுக்கொள்ள, உன்னதத்திலிருந்து வருகிற பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. சோதரம் மாம்ச பலன் அல்ல, ஆவிக்குரிய பலன். ஹalleluya. சோதரம் உயர்த்துவோமே. Thank you Lord. மூடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுகையா. மூடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுகையா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். அருளாய் கொண்டு செல்லுதே என்னை பலவானை மாற்றிடுதே. வானத்திலே தூதர்கள் சொல்லுவோம். வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. சொல்லுங்க வானத்திலே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே.
ஆகாயம் கொண்டு செல்லுதே. பலவானாய் மாற்றிடுவே, என்னை பலவானாய் மாற்றிடுவே. தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். நம்பிக்கையோடு சொல்லுங்க, தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் ஆமென். என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே. என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. என் இயேசுவே மாவியால், என் இயேசுவே மாவியா, ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. கேளுங்க, என் இயேசுவே மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உண்மையா முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு இத்தனை பேர் துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கல்வாரியின் ஜீவன், ஆமென், சிலுவையின் ஜீவன் நம்மை நிரப்பி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோதரம் வந்தீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றியோடு ஆண்டவர் ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உண்மையா நல்லா சேர்ந்து எல்லாரும் கை தட்டி பாடலாம இன்னும் உற்சாகமா. ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்.
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ராமால மறுபடியும் ஆராதனை 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 எல்லோயி சொல்லுங்க. எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாரப்பா சொல்லுங்கப்பா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கே சொல்லுவோம். ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. Thank you Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நல்ல துதித்து கர்த்தாவே முதுமாயும் ஆண்டவரே எங்களோடு குழந்தை நடத்தினபடியால் உமக்கு சோதரம் 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 சோதரம். ஹalleluya. ஆண்டவரே இந்த நல்ல வெள்ளிக்கிழமை நாளிலே கர்த்தாவே உம்மோடு ஆண்டவரே சில மணி நேரங்களை செலவழிப்பதற்கு தேவன் எங்களுக்கு பாராட்டின தயவு கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ praise the Lord praise the Lord praise the Lord. ஹalleluya. ஆண்டவரே அரசாங்கம் பல வகையில் எங்களுக்கு நெருக்கங்களை கொடுத்தாலும் ஆண்டவரே சூழ்நிலைகள் எங்களை ஆண்டவரே வேறு திசையாய் சிந்தனையாய் எங்களை கொண்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே. இயேசுனோடு கூட இருக்கிறப்பா. உம்முடைய அன்பு எங்களை நெருக்கியே போகிறது ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே நான் என்னுடைய தேவையை சொல்லி நான் ஒரு நாளும் கலங்க மாட்டேன் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தரின் பக்கமாக இருக்கிறேன். சோதரம் 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 சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே.
நீர் மாத்திரம் எனக்கு போதும். சொல்லுங்களேன், நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயிரே, யெகோவாயிரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். மறுபடியும் சொல்லவோ, வாசம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உன் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல வேறு தேவரில்லை. யெகோவா ஷாலோம், ஷாலோம், உன் சமாதானம் தந்தே என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உன் சமாதானம் தந்தே என் உள்ளத்திலே. மாத்திரம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. உலகமெல்லாம் சூழ்நிலையெல்லாம் நினைக்கலப்பா. சொல்லு, உலகமெல்லாம் மறைக்குதையா, உலகமெல்லாம்
மேல வைத்திருக்கிறதான இந்த ஜெப நேரத்துக்காக, ஜெப ஆவிக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். பூமியும் அதனுடைய நிறைவும் உம்முடையது ஆண்டவரே. நீ சொல்லாகுமே கட்டளை நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, இன்றைக்கு தேசத்தினுடைய நிலைமைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. பூமியில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுடைய ஆண்டவரே தடுமாற்றங்களை எல்லாம் என் தேவன் அறிந்தவராய் இருக்கிறீரப்பா. உடைய வேத வசனங்கள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் உடைய வருகையின் கடைசி நாட்களில் எமக்கா ஒரு கூட்டத்தை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே நிழலாய் ஆண்டவரே. சோதரம் பாமுடைய மகிமையினால் எங்களை மூடி இருக்கிறீரே, எமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராமாலா ஷகர பாலா திகர தூர பாலாபா. ஆண்டவரே சோதரம், இன்னைக்கு இந்திய தேசத்துல மாத்திரமில்ல, அமெரிக்க தேசங்களில், இத்தாலி தேசத்துல, ஸ்பெயின்ல, ஜெர்மன்ல, ஆஸ்திரேலியாவில், இப்படி ஆண்டவரே பல தேசங்களில கர்த்தாவே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதப்பா. தினந்தோறும் ஆண்டவரே ஜனங்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்களே அப்பா. இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தை மீறி, உம்முடைய வசனத்தை மீறி கர்த்தாவே பலவிதமான பாவங்களில் சிக்கி ஆண்டவரே, பாவங்களுக்கும் விக்கிரக ஆராதனைகளுக்கும் துன்மார்க்கங்களுக்கும் பொல்லாப்புக்கும் இடம் கொடுத்து ஆண்டவரே இப்பொழுது கர்த்தாவே மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறதான இந்த ஜனங்கள் முதலாவது இந்த ஆண்டவரே வைரஸிலிருந்து விடுதலை ஆக வேண்டுமானால் முதலாவது வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. முதலாவது ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னியும். அறியாம செஞ்சாங்களோ அறிந்து செஞ்சாங்களோ எங்களுக்கு தெரியலப்பா. ஆனாலும் எல்லா ஆண்டவரே வல்லரசு நாடு என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. பணம் படைத்தவர்கள், படித்தவர்கள் ஆண்டவரே, இவர்கள் அறிந்தே சில அநேக ஆண்டவரே வெளியில சொல்ல முடியாத ஒரு அருவருப்பான பாவங்களை செய்திருக்கிறார்களப்பா. இந்த பாவங்கள் எல்லாம் மன்னியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இதற்கு ஒரு விடுதலை தேவை என்று சொன்னால் ஜனங்கள் மனம் திரும்பணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண கொஞ்ச நேரம். ஆமென். பாஸ்டர் அந்த ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் ஆண்டவரே கருத்தா ஞானமா ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பிட்டா ஆண்டவரே தேசத்துக்கு ஒரு சேமம் உண்டாயிருன்னு சொல்லி ஆண்டவரே நாங்க விசுவாசித்து ஆண்டவரே நாங்க ஜெபம் பண்ணுகிற எல்லாரும் பாஸ்டர் அம்மாவோட சேர்ந்து ஜெபத்தை நல்ல உற்சாகமா ஆவில நிரம்பி அன்னை பாஷைகள் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நாளிலே கூட தகப்பனே சபா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நீர் எங்கள் அருகிலே வந்து கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீங்க செவி கொடுக்கிறவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலே கூட கர்த்தாவே அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே தேசங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசம் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அழிவின் பாதையிலே சென்று கொண்டு இருப்பதை என் தேவன் அறிந்தவரா இருக்கிறீரப்பா. கர்த்தாவே கொள்ளை நோயினால் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் வாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே மடிந்து போய் கொண்டிருப்பதை என் தேவன் அறிந்தவரா இருக்கிறீரப்பா. இதெல்லாம் ஆண்டவரே அனுமதித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் எப்படி ஆகிலும் மனம் திரும்ப வேண்டும், உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நீர் அனுமதித்திருக்கிற இந்த காரியங்கள்ல இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரே ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே அப்பா மனம் திரும்பத்தக்கதாக தேவன் ஆண்டவரே அப்பா அந்த உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்தவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்டதான ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக ஜனங்களை தேவன் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற இந்த நேரத்திலே கூட கர்த்தாவே தேசத்தின் மீது காணப்படுகிற கர்த்தாவே எல்லா விதமான வாதைகளில் இருந்தும் என் தேவன் விடுதலையை கொடுத்து கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் நீங்க தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. தேசத்திலே காணப்படுகிற எல்லா விதமான அக்கிரமமான காரியங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவன் எடுத்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தின் மீது உமது கிருபையை விளங்க பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உள்ளான ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக தேசத்தை தேவன் நீங்க நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கரடு முரடுகளையும் ஆண்டவரே மேடானவர்களை சமமாக்க
உம்மால முடியும் ஆண்டவரே. கத்தாவே இந்த நேரத்திலே கூட கத்தாவே இயேசுப்பா உமது கிருபையின் கரம் தேசத்தின் மீது நீட்டப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மனத்தாழ்மையோடு கத்தாவே ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா அப்படிப்பட்டதான ஒரு மனத்தாழ்மையை ஜனங்களுக்குள்ளாக தேவன் நீங்க தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பாவமான எல்லா காரியங்களையும் உதறி தள்ளுவதற்கு தேவன் உதவி செய்வீராக கத்தாவே. உமக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் கத்தாவே வேதத்திலே வாசிக்கிறது போல விக்கிரக ஆராதனை கத்தாவே, அது போல வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் ஆண்டவரே, அருவருப்பான காரியங்கள் இதெல்லாம் தேசத்தை விட்டு நீக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்தை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஜனங்களுக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் கடந்து வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கிரம சிந்தைகளை எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜெப ஆவியினால பிள்ளைகளை தேவன் நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கும்படியாக கத்தாவே இந்த ஜெப ஆவியை தேவன் நீங்க ஊற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓராபாக ஷபனகதுரரக ரிவி கபானதுனக ஷபனகதுரரக ரிவி கபானதுனக தேசத்திற்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவி அநேகர் மேல இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களில கத்தாவே தேசத்துக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த ஜெப ஆவியினாலையும் விண்ணப்பத்தின் ஆவியினாலையும் மன்றாட்டின் ஆவியினாலையும் ஆண்டவரே பிள்ளைகளை தேவன் நீங்க நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வெகு சீக்கிரத்துல இதெல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல முடிவை என் தேவன் நீங்க கொண்டு வர போவதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே நீங்க செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாம கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய வார்த்தைக்கு கொண்டு நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லியிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 150வது பக்கம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை உபவாச வேளையில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னுடைய இல்லங்களிலே உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது அறிவீர். தேவனாய் கர்த்தர்தாமே உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும்படி ஜெபம் பண்ணுகிறேன். அடையனை மூடி மறைத்து ஆவியா இன்றைக்கு வெளிப்படும்படியாய் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல சொன்ன வார்த்தை, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் உனக்கு எவ்வளவு பலன் இருக்கிறது என்று தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் சில காரியங்களை நீங்கள் நினைக்கலாம், நான் சில காரியங்களை நானே செய்ய முடியும், ஒரு சில காரியங்களை என்னால் செய்ய முடியாது, ஆகவே என்னால் முடிந்த காரியங்களை நானே செய்வதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம், நீங்கள் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்னா என்னத்தான் சார்ந்து இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லுகிறது பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு எல்லா சூழ்நிலும் நீர் என்னை சார்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது, நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அப்படியே விட்டுவிடவில்லை. உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னாலும் அவங்ககிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன்.
நான் உங்களை தனித்து விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் வருவேன். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை வரும் பொழுது, திக்கு தெரியாத ஒரு திசையில் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது, நான் உங்களை அப்படியே தனியாக விட்டு விட மாட்டேன், நான் உங்கள் மத்தியிலே வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, சாப்பாடு இல்லை. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீரானால், ஆண்டவராகிய இயேசு அந்த சீசரிடத்தில் செய்த காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இயேசு மரித்து போய்விட்டார். இயேசு அடக்கம் பண்ணியாச்சு. இயேசு உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்தாலும் அவங்களுக்கு அதில் ஒரு வித்தியாசம் இல்லை. அவங்களுக்கு பழைய அனுபவம் இருந்தது. அவங்க பிறந்ததே மீன் பிடிக்கிற குடும்பத்தில் தான் பிறந்தாங்க. அதுலேயே தான் அவங்க வளர்ந்தாங்க. அப்போ அவங்களிடத்துல பழைய போட்டு இருந்துச்சு, பழைய வலை இருந்துச்சு, அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்தது, திறமை இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் நம்ம கையை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பசி. அப்போ இதுக்கு முன்னாலே ஆண்டவர் பசியாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட 5000 புருஷர்கள் அங்கேருந்துல கூடியிருக்கும் பொழுது உங்களிடத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டார். அப்போ 2 மீனும் 5 அப்பம். அப்போ ஆண்டவர் அதை வச்சு அற்புதம் செஞ்சார். ஆனால் இன்றைக்கி இவங்க கையில் ஒரு சிங்கிள் அப்பம் கூட இல்லை. அப்போது அவருக்கு என்ன தேவையாக இருந்துச்சு இவங்க நினைக்கிறாங்க. அன்னைக்கு இயேசுவுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு கொஞ்சம் மீன் தேவையாக இருந்தது, கொஞ்சம் அப்பம் தேவையாக இருந்துச்சு. அதை வச்சு அவர் அற்புதம் செஞ்சுட்டார். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவரால் எப்படி அற்புதம் பண்ண முடியும் என்று சொல்லி அவங்க நினச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த நேரத்தில் என்ன செய்கிறது? நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட எப்போ இருக்கிறது? பழைய அனுபவம் நமக்கு இருக்குது, வலை இருக்குது, கொஞ்சம் நம்ம இந்த கற்றுக்கொண்ட கலை நமக்கு இருக்குது. அதனால் நம்ம புறப்பட்டு போய் நம்ம பிரயாசப்படுவோம் என்று சொல்லி அவங்க புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போய் முழுவதும் வேதம் சொல்லுகிறது, முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ ஆண்டவர் வந்து பிள்ளைகளை பார்த்து கேட்குறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் இருக்குதா? அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இப்போ ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும், ஆண்டவருக்கு அன்னைக்கு மாதிரி 2 மீன் வேணும், 5 அப்பம் வேணும், 7 அப்பம் வேணும், இதெல்லாம் இருந்ததுன்னா ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்வாங்க என்று சொல்லி அவர் நினைச்சாங்க. ஏன்னா அன்றைக்கி 5000 பேர் இருக்கும்பொழுது இவங்களுக்குள்ளே கொஞ்சம் மனசு தைரியம் இருந்தது. ஏன்னா கொஞ்சமாவது இருக்குது, கொஞ்சம் மீனாவது இருக்குது, கொஞ்சம் அப்பமாவது இருக்குது. அப்போ இதை வச்சு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நினைத்தார்கள். காணாமல் ஒரு கல்யாணத்தில் பாருங்கள், எதுவுமே இல்லாமல் தண்ணியாகவும் இருக்குது. அப்போ அந்த தண்ணியை வச்சாவது ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னு சொல்லி நினச்சாங்க. நல்லா நினச்சி பாருங்கள், சில நேரத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் நம்ம கொண்டு போய் ஒரு மூலையில் தனித்திருக்க வச்சிடறார். நிறைய இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்த இடமெல்லாம் பாருங்கள், உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? அப்போது இந்த கடங்கார வீட்டுக்கு வந்துட்டான். எலிசாகிட்ட போய் கேட்கும்போது அவரும் உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்டார். எலிசா அப்போது அற்புதம் செய்யணும்னா ஏதாவது நம்ம இடத்துல இருக்கணும் என்று சொல்லி அவர் நினைத்தார்கள். அல்லேலூயா. இப்போ அநேக நேரத்தில் அநேக சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள், கடைசி ஸ்டேஜ். அப்போது ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். ஏன்னா இனிமேல் நம்பிக்கையே கிடையாது. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சீசர்கள் போய் நிற்கும் பொழுது, ஆண்டவரே ஒன்றுமே அகப்படலைப்பா. அப்போ முதல்ல சொன்னார், இதுக்கு முன்னால் ஒரு முறை நீ ஆழத்தில் தள்ளிட்டு போய் படகை தள்ளிட்டு போய் மீன் பிடின்னு சொன்னார். இப்போ அது அறியாமையின் காலம். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, வலது பக்கத்தில்
நீ வலைய போடு. இப்போ இது அறிஞ்ச காலம். பிரைஸ்லா. அப்போது நல்லா நினச்சி பாருங்கள், பேதுரு மீன் பிடிக்கிறதுல பயங்கரமான கில்லாடி. இப்போ இன்றைக்கி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்த உடனே கரெக்டாக மணி 6:15 அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த நீர் ஊற்று பார்க்குறவங்க அந்த தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு அது உருளைகிறத பார்த்துட்டு, இந்த இடத்துல நீங்கள் போர் போட்டிங்கன்னா இத்தனை அடிக்கு தண்ணி இருக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி அன்னைக்கு பேதுரு அந்த கடலுடைய நிலை பார்த்த உடனே இந்த இடத்துல இவ்வளோ மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பயங்கரமான எக்ஸ்போர்ட், அவர் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அவருக்கு தெரியாத மீன் பிடிக்கிறதுல கலை இல்லை, எல்லாம் கற்று கொண்டு வந்தவர். அதே மாதிரி பகலில் மீனே கிடைக்காது, நமக்கு தெரியும். பகலில் காலையில் விடிய காலையில் மீனெல்லாம் கடலுக்கு அடுவில் போயிடும். ஆனால் அவர் சொன்னார், ஏசு சொன்னார், வலது பக்கத்தில் வலையை போடும். அவங்க சொன்னாங்க, சீசர்கள் சொன்னாங்க, அவர் சொன்னபடியே நாங்கள் வலையை போடுறோம். அப்போ அவங்க சொன்னபடியே வலையை போட்டாங்க. வலை கிளியத்தக்கதாக மீன் அவங்களுக்கு கிடைச்சி. அல்லேலூயா. அப்போது இந்த மீன் எங்கே இருந்துச்சுன்னா அந்த வலது பக்கத்திலேயே தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்? அவங்க வார்த்தையின்படி வலையை போட்டாங்க. அல்லேலூயா. வார்த்தையின்படி வலையை போடும் பொழுது தான் வலையில் மீன் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் எந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வராருன்னு கேட்டால், ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட பிள்ளைகளை நமக்கு ஏதாவது வழி இருக்குது, நமக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஸ்டேஜே இல்லாமல், இனிமேல் ஒன்றுமே இல்லை, இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லைங்கிற ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டா, அந்த அந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி ஒரு வேளை இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைப்பா. ஆமாம். ரெண்டாவது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஒத்துக்கணும். முதல்ல எனக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும். வெளியில் எனக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம காட்டக்கூடாது. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உண்மையே நான் ஒத்துக்கிறேன், என்னால் ஒரு ஒரு நம்பிக்கை நிலைமையில் தான் இருக்கிறேங்கிறத நம்ம ஒத்துக்கொள்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்ன ஆண்டவர் பிரைஸலா நம்ம ஒரு நாளும் திக்கில்லாமல் விடவே மாட்டார். கடைசி வேளையில் ஒன்றுமில்லைன்னு ஒரு நிலைமை வரும் பொழுது பிரைஸலா கர்த்தர் நம்ம வச்சு ஒரு அற்புதம் செய்வார். பிரைஸலா. அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தாக்கில் அவர் கொண்டுட்டு போனார். அந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு போய் அங்கே பார்க்கும் பொழுது எலும்புகள் எல்லாம் அந்த காய்ந்து போய் கிடந்தது. அதுக்கு முன்னால் நினச்சி பார்க்குறோம். யோவான், அதாவது லாசரு சம்பவத்தை எடுத்து பார்ப்போமானால், லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று, சரீரம் அழுகி போயிற்று. ஆண்டவர் அந்த சரீரத்தை எழுப்பினார். இங்கே அந்த எசேக்கியேலை பார்க்கிறோம், எசேக்கியேல் எலும்பெல்லாம் உலர்ந்து போயிற்று. எசேக்கியேல் 37 அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வீட்டில் வாசிங்க. எல்லா எலும்புகள் உலர்ந்து போயிற்று, அதில் மிகவும் உலர்ந்து போயிற்றுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ உண்மையாக பாருங்கள், ஒரு உடம்பு அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் மாம்சம் இருக்கும், சதை இருக்கும், தோல் இருக்கும், நரம்பு இருக்கும், கொழுப்பு இருக்குது. இப்போ எல்லாம் சேர்ந்து தான் ஒரு உடம்பு. அப்போது இது எல்லாமே போயிடுச்சு. கடைசியாக என்ன இருக்கணும்? எல்லாமே நம்ம இருக்கிற எலும்பு, இந்த சதை போயிடுச்சு, நரம்பு போயிடுச்சு, கொழுப்பு போயிடுச்சு, இதெல்லாமே போயிடுச்சு. கடைசியில் எலும்பு தான் இருக்குது. அந்த எலும்புமே எப்படி என்ன ஆயிடுச்சு? காஞ்சி போச்சு. ஆண்டவர் இந்த எசேக்கியேல்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா இதுக்கு உயிர் வருமா? அவர் ரொம்ப ஞானமாக பதில் சொல்கிறார், ஆண்டவரே அது உமக்கு தான் தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த எலும்புகளை பார்த்து நீதான் ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அல்லேலூயா. சொல்லிட்டார். சொன்ன உடனே சொல்லிட்டார்.
நினச்சி பாருங்கள், எங்கேருந்து தான் அந்த நரம்பெல்லாம் வந்துச்சோ, எங்கேருந்து தான் அந்த சதையெல்லாம் வந்ததோ எனக்கு தெரியல. ஆமாம், அந்த ஜீவன் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, ஒரு மகா பெரிய சேனையாய் அந்த எலும்புகள் எல்லாம் எழும்பி நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? ஒரு நம்பிக்கையற்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர், இந்த கிட்டத்தட்ட இந்த 15-20 நாட்களாக ஆமாம் தேசத்தினுடைய நிலைமைகள், சூழ்நிலைகள், ஆமாம், ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் எதுவுமே இல்லைப்பா, அடுத்த கட்டம் எப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் நம் தேவன். சொல்லுங்கள், இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல, இருக்கிறதை போல அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ரோமர் 4:17 நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒன்றுமே இல்லைன்னா எப்படி அழைக்கிறாரு? இருக்கிறத போல் அழைக்கிறார். அல்லேலூயா. சொல்லும், ஆமாம், உங்கள் வீட்டில் என்ன இல்லையோ ஆண்டவர், ஆமாம், இருக்கிறத போல ஆண்டவர் அதை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அதனால ஆண்டவர் சொன்ன, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னவர், ஆமாம், இன்றைக்கி உங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்குமே, ஆனால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் காலேப் சொன்னார், கர்த்தர் மாத்திரம் என்னோடு இருப்பார், ஆனால் நான் ஜெயித்து விடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆமாம். இப்போ யாரால் ஜெயிக்க முடியும்? கர்த்தர் மாத்திரம் என்னோடு இருப்பார், ஆனால். அல்லேலூயா. தாவீது சொல்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ உம்மால் சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்மால நான் ஜெயிப்பேன், உம்மால் இந்த காரியத்தை நான் நடத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவருக்கு இம்மானுவேல் அப்படின்னு பேர் வச்சாங்க. என்னது? இம்மானுவேல். இம்மானுவேல் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்கள், இயேசு என்னோடு இருக்கிறார், உம்மால நான் மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. அப்போது இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு, இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்து பிறந்தார்? பிரைஸ்லா, ரட்சிப்பதற்கா? பிரைஸ்லா. அவன் நான் சொல்லுகிறேன், என்னோடு இருப்பதற்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமாம். அவருக்கு நல்லாவே தெரியும், ஆமாம், உலகத்தில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் அவர் எல்லாத்தையும் செய்யணுங்கிறதுக்காக கீழே இறங்கி வந்து அவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமாம். அவர் பிறப்பதற்கு முன்பதாகவும் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர். ஆமாம். உலகத்தின் இரட்சகராக இயேசு கிறிஸ்து, ஆமாம், நல்ல, ஆமாம், இறுதியில் அவர் பிறப்பதற்கு முன்னால் மாத்திரமில்லை, இயேசு மரித்து அவங்கள சந்தித்து அவங்கள தனியாக விட்டுட்டு மேலே போகும்போது அவருடைய கடைசி வார்த்தை என்னென்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போது ஆரம்பமும் உன்னோடு இருப்பேன்னு சொன்னவர், முடிவும் உங்களோடு குறிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், இயேசு என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது எப்படி விட்டுட்டு போனாருன்னா, ஆமாம், அவங்கள கேட்பாத்தா அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என் கையில் ஊழியத்தை கொடுத்துட்டு போனார், உலகமெல்லாம் போங்கன்னு சொன்னார், சகல ஜாதிகளையும் போய் சீசராக்குங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இல்லை? உலகமெல்லாம் போகணும், உலகமெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லணும். அந்தளவுக்கு படிப்பு இருந்ததா அப்படின்னா அந்தளவுக்கு படிப்பு இல்லை. உலகமெல்லாம் போகிறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். ஆனால் பணம் இல்லை. ஆமாம். கொஞ்சமாக சாமர்த்தியம் இருக்கணும். அந்த சாமர்த்தியம் இல்லை. அந்தளவுக்கு பெரிய திறமைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பயந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க அப்படியெல்லாம். ஆமாம். பேதைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க யாரா? பேதைகள். ஒரு பெரிய
ஒரு ஸ்தாபனத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்தாபனத்துக்கு ஃபவுண்டராக இவங்களை போகிறார். ரைசலா அல்லேலூயா. ஒரு பெரிய கம்பெனி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த கம்பெனியில் அந்த கம்பெனி ப்ரொடக்ஷனை குறித்து அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதுக்குடைய நுணுக்கமெல்லாம் தெரியும். ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறவன் டீ போட தெரிஞ்சு தான் ஆரம்பிக்கிறான். ஆனால் அது பாருங்கள், இந்த ஊழியம் செய்கிறவங்க ஃபவுண்டராக போட்டவன் யாருன்னா ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. சகல ஞானமும் படைத்த ஆண்டவராகி தேவன், ஆமாம், ஒன்றுமே இல்லாதவங்களைத்தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி. ரைசலா. இந்த வசனத்தை வாட்சி பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 கொரிந்தியர் 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி. அப்படின்னா உள்ளவைகள் இருக்கு. அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ்ல. பலனே இல்லாத, திறமையே இல்லாத என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமாம். பிரைஸ்லா. அப்போ எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அடி கொடுக்கறதுக்காகத்தான் இல்லாதவைகளாக எங்களை தேவன் தெரிந்து கொண்டார். சொல்லுங்கள், நம்ம தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போது ஆண்டவர் அந்த இல்லாதவங்களை எடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லாதவங்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பவுல் பிற்காலத்தில் எனக்கு எல்லாம் செய்கிறதற்கு பலன் இருக்குது. பிரைஸ் லார்ட். அதனால தான் பவுல் தைரியமாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, பலன் இருக்குது. சொல்லுங்கள். அல்லேலூயா. சூத்ரம். ஆமென். அப்போது நம்முடைய ஜெபத்திற்கு முக்கியமாக என்ன தேவைன்னா பலன் தேவை. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆமென், ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆமென். நல்ல ஆமென், ஜெபத்தில் தாகத்தோடு குறிப்புகளை வைத்து ஜெபிக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மற்றவர்களைப் போல நீங்கள் இராதபடி வேத தியானத்திலும் ஜெபத்திலும் ஆமென் சோதரம் தினந்தோறும் நாங்கள் பாடல் ஆராதனை நடத்தி செய்தி கொடுத்து உங்களை ஆமென் 24 மணி நேரம் ஏதாவது ப்ரோக்ராம் போட்டுகிட்டே இருக்கலாம். ஆனால் அடியனுடைய வாஞ்சி அதுவல்ல. ஆமென். நான் இருந்தாலும் இராவிட்டாலும் கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து தேவையானது ஒன்றே என்று தேடக்கூடிய ஒரு மனபாரத்தை தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் வைப்பாராக. அல்லேலூயா. சோதரம். ஆகவே ஆமென், ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பலப்படுத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். 138ஆம் சங்கீதம் 138ஆம் சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இங்கே தாவீது சொல்லும்போது சொல்கிறார், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நமக்கு தேவை என்னென்னா நம்முடைய ஆத்மாவில் பலன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆத்மாவில் ஆண்டவர் எனக்கு எப்போ பலன் தந்தார்? நான் 10 வருஷமாக ஜெபம் பண்ணேன், 5 வருஷமாக ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு ஒரு பலன், ஆத்மாவில் பலன் தந்தார் அப்படின்னா சொல்கிறாரு. அல்லேலூயா. தாவீது என்ன சொல்கிறாரு? நான் எப்போ கூப்பிட்டனோ அப்போவே ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்போ பதில் சொல்கிறாரு சொல்லுங்கள்? நான் எப்போ கூப்பிட்டனோ அப்போ பதில் தரார். அல்லேலூயா. கூப்பிட்ட நாளிலே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அதாவது இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு முன்னால் நடந்து போயிட்டுருக்கிறேன். அப்போ நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு ஒரு 4 முறை கூப்பிட்றீங்க, சத்தமாக கூப்பிட்றீங்க. நான் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறேன். என்ன நினைப்பீங்க? என்னடா இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பாஸ்டருக்கு சரியாக காது கேட்கலையா
கொரோனாவுக்கு முன்னால் வரைக்கும் நல்லா தானே இருந்தார் நினைப்பீங்கன்னு நினைக்க மாட்டீங்களா? வயசில் பாஸ்ட்டுக்கு என்னவோ ஆயிடுச்சு, ஒருவேளை ஒரு காது கேட்கலையா, கேளாத ஒரு மாதிரி போகிறாரே பிரைஸில். இப்போ நம்ம ஆண்டவர் கேளாதவர் போல போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. சொல்லுங்கள், அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போது எப்போ எனக்கு பலன் கொடுத்தாரானால், நான் கூப்பிட்ட நாளில் ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். சொல்லுங்கள், நான் கூப்பிட்ட நாளில் ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். அல்லேலூயா. அப்போது ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கும் கூப்பிடுகிறதுக்கும் ஆமாம் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். ப்ரைஸ்லாம் இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க, என்கிட்ட வந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா பிரதர், அப்படியா சிஸ்டர், சரி சிஸ்டர் நான் பார்க்குறேன், சரி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், சரி யோசித்து பார்க்குறேன், முயற்சி எடுக்கிறேன், இப்படி சில பதில் நான் சொல்கிறேன். அப்போது அது நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் வந்து என்னுடைய தேவைகளை சொல்கிறீங்க, அதாவது ஜெபத்துக்கு அடையாளம் சொல்கிறீங்க. அப்போ சொல்லும் பொழுது நான் இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு பதில் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆபத்து, திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. அவசரமாக பாஸ்டர் அப்படின்னு சத்தமாக கூப்பிட்றீங்க. பாஸ்டர் அப்படின்னு சத்தமாக கூப்பிடும்போது ஆனால் உடனே திரும்பி அந்த நேரத்தில் என்னால் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் உங்களுக்கு செய்கிறேன். ரைஸ்லாம் செய்வேனா செய்யணும்ண்ணா ரைஸ்லாம். அப்போது நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கிறீங்க. ஒரு ஆபத்தில் இருக்கும்போது ஆமாம் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது நீங்கள் கேட்கும்போது நான் என்ன சொல்ல முடியாது? அப்படியா சிஸ்டர், சரி பார்க்கலாம் சிஸ்டர், சரி சார் நான் வேணால் ஜெபம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் முயற்சி எடுக்கிறேன், அப்படி சொல்ல முடியுமா? பிரைஸ்லாம். அப்போ கூப்பிடுகிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. நான் அவனை தப்புவிப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். பிரைஸ்லாம். சொல்லுங்கள், கூப்பிடணும். சொல்லுங்கள், பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்கள், கூப்பிடணும். அல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறப்பா, எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம். நான் இன்றைக்கி ஆண்டவரே ஜெபம் பண்ண போகிறது இல்லைப்பா, இன்றைக்கி நான் உண்மை நோக்கி நான் கதற போகிறேன், உண்மை நோக்கி நான் கூப்பிட போகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம். எத்தனை பேர் அந்த தாகம் ஆண்டவரே, அந்த கதறுகிற அனுபவம், கூப்பிடுகிற அனுபவம், எத்தனை பேர் அந்த ஆமாம் அந்த மனபாரத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட விரும்புகிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ரம். ஆமாம். யோனாவில் வாசிக்க முடியும். யோனா ஆமாம் 2:2 என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. பிரைஸ்லாம். அதாவது ஒரு மீனோட மீன் வயிற்றில் இருக்கிறாரு, பயங்கரமான ஒரு நெருக்கம். இந்த நெருக்கத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றார். ஆண்டவர் உடனே கட்டளை எடுக்கிறார், அந்த மீனுக்கு கட்டளை எடுக்கிறார். மீன் போய் அந்த கடற்கரையில் ஆமாம் அவனை கக்கி போட்டது என்று பார்க்கிறோம். அப்போ அவர் சொன்னார், நான் அவரை நோக்கி நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டேன். உடனே அவர் ஆமாம் எப்போ மீன் வயிற்றுக்குள்ளேருந்து கூப்பிட்ட உடனே அப்படியா இவனே சரி ஒரு 2 நாள் பாரு, 2 நாளுக்கு அப்புறம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளை டிலே பண்ணியிருந்தார்னா அவர் மீன் வயிற்றுக்குள்ளேயே கிடந்து ஆமாம் அப்படியே போயிருப்பார். இந்த யோனா அப்படிங்கிற தீர்க்க தரிசன புஸ்தகமே ஆமாம் பரிசுத்த வேதாகமத்தில் வந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். அந்த மீன் வயிற்றுக்குள்ளிருந்து அவன் கூப்பிட்ட உடனே கர்த்தர் உடனே இறங்கி அவன் மீன் வயிற்றிலிருந்து யோனாவை காப்பாற்றியதுனால தான் இந்த புத்தகமே சரித்திரமே எழுதப்பட்டது. அல்லேலூயா. ஆமாம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். ஆகவே தான் சங்கீதம் 3:4 வாசிக்கிறோம். ஆமாம். 3:4 வாசிப்போம். சங்கீதம் 3:4 நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எப்படி கூப்பிட்டாரா? நான் சத்தமாக ஜெபம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லலை. எப்படி கூப்பிட்டாரா?
முணு இன்றைக்கி சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் முணுன்ட்டே இருப்பாங்க. அப்போது இந்த சத்தம் அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்போ சத்தம் எதன் அடிப்படையில் வரும்னா, அவன் திடீர்னு ஒரு சில சிஸ்டர் இந்த எலியை பார்த்த உடனே அப்பா சத்தம் வருமே சத்தம். ஆமாம், சிலருக்கு கரப்பாம்பூச்சி பார்த்தாவே வீடு அப்படியே அலறிடும். ஆனால் ஜெபம் பண்ண மட்டும்போது முன்ட்டே இருப்பாங்க. ஆமாம், சிலருக்கு கரப்பாம்பூச்சி, சிலருக்கு எலியை பார்த்தா சத்தம் வரும். அதாவது ஒரு குடியாரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். பயங்கரமான குடியாரன். வீடு பொறுப்பு இல்லை. மனைவி கண்டுக்க மாட்டான், பிள்ளையை கொண்டுக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் குடிச்சு போய் ஒரு ஆற்று ஓரத்தில் உட்காந்து ஜாலியாக இருப்பான். இப்போ ஒரு நாள் அவருடைய மகள், சின்ன பிள்ளை, ரொம்ப சுகவீனமாக இருக்கிறா. அது கூட அதை கண்டுக்காமல் என் பாட்டு மறுபடியும் பயங்கரமாக குடிச்சிட்டு அவன் போய் அங்கே இருக்கிறான். அப்போ இந்த மகளுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான், மரண தருவாயில் இருக்கிறான். இப்போ ஒருத்தர் போய் சொல்கிறார், ஏப்பா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறியே, உன் பிள்ளை அவன் மரண தருவாயில் கிடக்கிறா, இந்த நேரத்தில் கூட நீ ஒரு பொறுப்பற்றவனாக இருக்கிறியன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அந்த மகளை பார்த்த உடனே அவனுக்குள்ளே அந்த குழந்தை சாக கிடக்கிறத பார்த்த உடனே தன்னை அறியாமல் ஒரு சத்தம், பயங்கரமான சத்தம். அதாவது ஒரு மாடு ஒரு விதமான ஒரு சத்தம் போட்டு பாருங்களேன், அது மாதிரி பயங்கர சத்தம். இயேசுவே என் பிள்ளை காப்பாத்துங்கப்பா, கதறுகிறான். அவன் ஜெபம் பண்ணல, கதறான். உண்மையாக நடந்த சம்பவம். அடுத்த 2 நிமிஷத்தில் அந்த குழந்தை அந்த மரித்து போகிற நிலைமையிலிருந்து ஜீவனோடு எழுந்ததை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அப்போது உங்கள் சத்தம் எதன் அடிப்படையில் இருக்குது? உங்கள் பிரச்சனையின் அடிப்படையில், உங்கள் தேவையின் அடிப்படையில் தான் உங்கள் சத்தம். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆபத்து என்று வரும் பொழுது நாம் என்ன செய்யணுமா? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவேன். அல்லேலூயா, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவேன். எத்தனை பேர் விசுவாசி? ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். யோசபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. அப்போ கூப்பிடுகிறதற்கும் ஜெபம் பண்ணுகிறதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கூப்பிடுகிறது என்பது ஒருவன் தன்னுடைய பிரச்சனையையும் தன்னுடைய வேதனைகளையும் தன்னுடைய காரியங்களையும் எவ்வளவாய் அறிக்கை பண்ணும்படி அவன் சத்தமாய் கூப்பிடுகிற வேளையில் ஆண்டவர் உடனடியாக அந்த பதிலை கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆகவேதான் ஆமென். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. 145 சங்கீதம் 18வது வசனம். 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால் எரேமியால ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். அப்போ நான் சொல்லுகிற ஜெபத்திற்கும் கூப்பிடுகிறதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமாம், அந்த வசனத்தை வாசி பாருங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 33:3 வாசிப்போமானால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறதில்லப்பா, உம்மை நோக்கி நான் கதறி கூப்பிடுகிறேன், சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசம் முழுவதும் ஆமென் ஆமென் அந்த கூக்குரல், பிரைஸ் தி லார்ட், ஆமென், கூப்பிடுகிறது என்று சொன்னால், நான் இன்னைக்கு சமீப நாட்களில் ஆமென் நான் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு காரியங்கள் உண்டு. ஆமாம், என்னோடு கூட வேலை செய்கிற ஆமென் ஒரு நர்ஸ் கொரோனாவில் மரித்து போகிற நிலைமையில் இருக்கிறார். ஆமாம், அவள் கூப்பிடுகிற அந்த சத்தம், அந்த கதறல் தேசங்களிலே
ஆமென், மரண ஓலைகள், ஆமென், அப்படிப்பட்ட ஒரு கூக்குரல் சத்தம், ஆமென், கர்த்தருடைய சந்நிதியில் எட்டப்படுமே ஆனால், ஆமென், அந்த சத்தம் உனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாய் தம்மை நோக்கி. ஹல்லேலூயா. ஆமாம், சும்மா வெறுமனே கூப்பிட்றதுக்கும் உண்மையாய் கூப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்கன்னா சிலர் கல்யாணத்துக்கு ஆமாம் எல்லோரும் போய் கூப்பிடுவாங்க. பட் ஒரு சிலரை மட்டும் சில ஃபார்மாலிட்டிக்காக கூப்பிடுவாங்க. ஏன்னா ஏங்க அவங்கள கூப்பிடலைன்னா அவர் வருத்தப்படுவாருங்க, அவருக்காகவாது இவரை நம்ம வரட்டு இல்லைன்னா பரவாயில்ல, பட் கூப்பிட்றது நம்ம கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவாது, அவங்க திட்டுவாங்க, அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்கிறதுக்காகவாது இவங்கள கூப்பிடுவாங்க. ஆமாம், அது மாதிரி இன்றைக்கி அநேக வேளைகளில் Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. ஆமென். அநேக வேளைகளில் ஆமென் சில ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஆமென் பாஸ்டர் சொல்லிட்டாரு அதனால் கூப்பிடலாங்க, இல்லை எதுக்கும் கூப்பிட்டு பார்க்கலாமே, அந்த டாக்டரை பார்த்தோம் இந்த டாக்டரை பார்த்தோம் இவர்கிட்டையும் கேட்டு பார்க்கலாமே. இல்லை இல்லை இல்லை, பிரைஸ் தி லார்ட். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவாயானால். ஹல்லேலூயா. பர்த்திமேயு ஆண்டவராக இயேசுவை நோக்கி ஆமென் உண்மையாக கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரன் இயேசுவே, தாவீதின் குமாரனே. ஆமென். ஆமென். முன்னால் போனவங்களும் ஆமென் அவனை அதற்றினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு சத்தம் பிடிக்கல. என்ன சத்தம்? இயேசுவே. இன்றைக்கி உலகத்துக்கு ஒரு பிடிக்காத சத்தம் இயேசுவே. மற்ற சத்தமெல்லாம் விட்டுறான். சில நினச்சி பாருங்கள், சில கோயில் திருவிழானா 3 கிலோமீட்டருக்கு மைக்ஸ் கட்டுறான், இந்த ஸ்பீக்கர் கட்டுறான். ஆமாம், நைண்டெல்லாம். அப்போ அந்த சத்தமெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே செய்கிறதில்ல. ஆனால் நம்ம சத்தம் மட்டும் கேட்டுனா, ஏங்க எங்கள் வீட்டில் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த சத்தம் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய ஆமென் இயேசுவின் சத்தம், இயேசுவை நோக்கி ஆமென் நீ சத்தமிடுவாயானால், ஏனென்று சொன்னால் இயேசு என்ற வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நானே ஜீவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவரை நோக்கி நீ சத்தமாய் கூப்பிடுவாயானால் இன்றைக்கே கர்த்தர் உன் வழியில் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்வதற்காக உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் இன்னைக்கு ஜெபிக்க போகிறது இல்லைப்பா, உம்மை நோக்கி கதறி கூப்பிடுகிற அனுபவத்தை நீர் எனக்கு தந்து இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ராபா லா ஷாகா ராபா லாபா. ஆண்டவரே தேசங்களுக்காக, ஆண்டவரே இந்திய தேசத்தில் எத்தனையோ பேர் மரண தருவாயில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா பாதிப்பினாலே ஆண்டவர் ஜனங்கள் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவரே ஜனங்களிடத்தில் ஒரு மனம் திரும்புதல் தேவை. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். அப்படியே நான் ஆமென் இந்த ஜெபத்தை நான் முடிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் ஜெபத்தை முடிக்காதபடி நீங்களே ஆமென் ஒரு மணி நேரம் நல்லா ஜெபிக்கும்படி, 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் தாமே இன்றைக்கு உம்முடைய கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் ஆமென் என்றும் பதில் வைத்திருக்கிறதுக்கு நன்றி. மீதம் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.